அனைவருக்கும் வணக்கம். ஞானபுதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக பிரஷரை பற்றி நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருதய பலவீனத்தினால பிரஷர் அதிகமாக வரும். இன்றைக்கி ஏகப்பட்ட பேருக்கு நம்ம கேஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இருதயத்தில் ஓட்டம் வந்துருச்சு, இருதயத்தில் அடப்பு இருந்து திடீர்னு காட்டு அட்டாக் வந்துருக்கு அப்படின்னு பல இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம இருதயத்துக்குன்னு பல உண்டாக்கக்கூடியதில் சங்கு நாராயண செஞ்சீவி ஒரு அற்புதமான மூலிகை. அதை கொண்டு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ அந்த இதில் வந்து சாறு எடுத்து 25 கிலோ கொண்டு வந்து சொல்லி அதில் நம்ம சாறு எடுத்து அந்த சாறிலேருந்து இந்த தீநீர் இறங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் அளவு நம்ம தீநீர் வந்திருக்கு. இதுலேருந்து எப்படி கொண்டு போகிறோம் சொல்லி நம்ம முறையாக பார்ப்போம். சங்கு நாராயண செஞ்சீவிலிருந்து நம்ம தீநீர் இறக்கிக்கிட்டு இருக்கோம். இது இப்போ தான் முதல் முறை. இந்த சங்கு நாராயண செஞ்சீவி தீநீர் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 கிலோ சங்கு நாராயண செஞ்சீவிக்கு இந்த தீநீர் தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து கரெக்டாக இது அளவு வந்து 10 லிட்டர். ஏற்கனவே சங்கு நாராயண செஞ்சீவி மூலிகையிலிருந்து எந்த புக்கிலுமே போடலை. புது ஆராய்ச்சியாக கெட்டின கெந்தகமும் பாதரசமும் அந்த சங்கு நாராயண செஞ்சீவி சாத்திலிருந்து அரைச்சி விலகட்டி உடம்பு போட்டிருக்கோம். அதை மீண்டும் பவரத்துக்காக வேண்டி இந்த சங்கு நாராயண செஞ்சீவி தீநீரையும் ஊற்றி இந்த இது வந்து சங்கு நாராயண செஞ்சீவி தீநீரிலிருந்து கெட்டின கந்தகமும் பாதரசமும் சேர்ந்து சுருக்குறதுக்கு இருக்கேன். இது வந்து புது முயற்சி தான். இந்த சங்கு நாராயண செஞ்சீவிலிருந்து கெட்டின பாதரசமும் கந்தகத்திலேருந்து இந்த வில்லையில் பொடி பண்ணி இதை தேனில் குழைச்சி ஒரு மண்டலம் சாப்பிடும்போது இந்த சங்கு நாராயண செஞ்சீவி தீநீரையும் சேர்த்து சாப்பிட்டா, அதாவது இருதயத்துக்கு பழம்பு வரும். ரெண்டாவது சர்க்கரை சத்து முற்றிலும் குணமாகும். ஏற்கனவே இந்த மூலிகையை பற்றி நம்ம சொல்லியிருக்கேன். டாக்டர் முத்தீஸ்வரனும் டாக்டர் பாண்டிக்குமார் சாரும் சென்னையில் அயாலா கல்லூரியில் இருக்கும்போதே நானும் முத்தீஸ்வரனும் போய் நம்ம இந்த சங்கு நாராயண செஞ்சு நேரடியாகவே பிடுங்கி கொண்டு போய் கொடுத்து அதில் ஆராய்ச்சி பண்ணிருந்ததில் அந்த சங்கு நாராயண செஞ்சியிலேருந்து சர்க்கரை சத்தை குணமாக்கக்கூடிய அதில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இது அவங்க கொடுத்த ரிசல்ட்டு. ஏற்கனவே அந்த மூலிகை நானும் முத்தீஸ்வரனில் இருக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் மூலியமாக நம்ம எந்த இடத்துல சங்கு நாராயண செஞ்சீவி பிடுங்குறோமோ அந்த இடத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்னு சாப்பிட்டு அந்த இடத்துல 3 கையளவு ஆற்று தண்ணியை நம்ம குடிச்சிட்டு அன்றைக்கி முழுதும் நீங்கள் போனீங்கன்னா களைப்பு வராது, பசி இருக்காது, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் அன்றைக்கி முழுதும் மலைக்கோள் போகிற சுற்றணும், பசி இல்லை, தனித்தாகம் இல்லை, உடம்பு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பேற்பட்ட சங்கு நாராயண செஞ்சீவியில் நம்ம இது செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இது முடிய போகுது. அதாவது புடம் போட்டு முடித்தாச்சு. இருந்தாலும் இதுக்கு இன்னும் சக்தி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த தீநீரையும் கொடுத்து போற வச்சுக்கிட்டு இருக்கேன். இது முடிஞ்சிருச்சு. இந்த தீநீரும் இதையும் சாப்பிடும்போது அது என்ன ரிசல்ட்டு வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த புக்கிலுமே இல்லை, எந்த சித்தர்களும் அதிகமாக சொல்லலை. இருந்தாலும் இது புது முயற்சியாக நான் எடுத்தது. ஏன்னா நம்ம மூலிகையை நேரடியாக மலையில் போய் நம்ம சென்று சாப்பிட்டதுனால இது பெரிய காயகற்பமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் இதை புடம் போட்டு எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சு. இதை நம்ம அடுத்து நாளைக்கிலேருந்து அதை சாப்பிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இருதயம் சம்மந்தப்பட்ட, ஏன்னா இருதய நோய்க்கு முக்கியமான மருந்து, சக்கரை நோய்க்கு நல்ல முக்கியமான மருந்து, பசி இருக்கக்கூடாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மருந்துடைய தன்மை உண்மை. அதனால் நம்ம இதை சாப்பிட்டு இதை ஆராய்ச்சிக்கு இது மருத்துவ ரீதியிலையும் இதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம மருந்து கொடுக்க போகிறோம். இது கொடுத்து என்ன செய்யணும்னு நம்ம பார்ப்போம். இது போன்ற வீடியோவை நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். புது மருந்துகள் புக்கில் இல்லாத முறையெல்லாம் புது மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம இந்த வெளியூருக்கு கொண்டு வரணும். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.